சரண்யா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி மேம். இப்போ இந்த ஷோ முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா, இவர் போய் அடி உத பண்ணி இவங்கள டார்ச்சர் பண்ணா, அதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் குடுக்க முடியும் சட்ட ரீதியா? ஆ, இப்ப என்ன நான் மாதிரி actually ஆக்ஷன் அதான் எடுக்கலாம்? நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது இங்கேயே ஆமா, அடிச்சுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமா. அதர்வைஸ் வெளியில போனா என்ன வேணாலும் பண்ணுவாரு அவங்க அப்படின்னு. பக்கத்திலே போக மாட்டாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு கூட அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்தால தான் நான் வந்தேன். சரிங்க, ஓகே. ஏன் இன்கேஸ் அப்படி disturb ஏதாவது அவர் பண்ற அத்துமீறி அப்படி ஒரு வேளை போனா? இமீடியட்டா. ஃபோன் பண்ணி கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே. ஏன்னா உங்களுக்கு தான் என்ன ஏன்னா பிடிக்கலையே அப்படின்ற ஏன்னா மாதிரி. உங்களுக்கு உங்க வேலை. ஸோ இவங்கள ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இமீடியட்டா வந்து 100க்கு ஃபோன் பண்ணிட்டு போலீஸை வர வச்சுறது பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியா டிவோர்ஸ் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு நீங்க இமீடியட்டா நீங்க வந்து அதை எடுத்துக்கோங்க. அப்படி ஏதாவதுன்னா அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் டிவோர்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன். ப்ளஸ் ஆல்சோ மெயின்டெனன்ஸும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். மீனாட்சி, மேடமோட கைட்லைனை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற அறிவுரைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். வெண்ணிலா மேமும் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வேண்டிய படிப்புக்கான என்ஜிஓஸ் நிறைய இருக்குது, கண்டிப்பாக உதவி பண்ணும். வாழ்க்கை இதோட முடியல, சின்ன வயசு. இனிமே தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. நெறியோட வாழணும். அதாவது நெறி தவறாமல் நம்ம உண்மையாக குழந்தைங்களுக்காக மட்டும்தான் வாழணும். நல்லவங்க நிறைய பேர் இங்கே இருக்கோம் உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இனிமே தயவு பண்ணி எந்த தப்பான முடிவுக்கும் போகாதீங்க. உங்கள் குழந்தைங்க படிப்புக்கு எங்கள்